இலங்கையரும் அடையாளம் பல இனங்கள் எம் சக்தி எனும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் கொழும்பு கோட்டை பிரதான பஸ் திரைப்படத்தில் இன்றைய தினம் விநியோகிக்கப்பட்டது. தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் அரச கரும மொழிகள் அமைச்சின் ஏற்பாட்டில் துண்டு பிரசுரம் விநியோகம் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன், சிரேஷ்ட அமைச்சர் AHM பௌசி, நவசம சமாஜ கட்சியின் தலைவர் விக்ரமபாகு கருணாரத்ன உள்ளிட்ட பலர் இந்த செயற்பாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையரும் அடையாளம் பல இனங்களும் சக்தி என்ற இந்த அடிப்படையில் சொல்லும் இந்த செய்தியானது நாட்டை தேசிய ரீதியாக ஒன்றுபடுத்துகின்றது. நாங்கள் தமிழராக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் கூட நாங்கள் அனைவரையும் அடிப்படையில் இலங்கையர்கள் என்ற அந்த அடிப்படை செய்தியை நாங்கள் அனுப்புகின்றோம். காரணம், நாட்டிலே இந்த இனவாதம் இருக்க முடியாது, மதவாதம் இருக்க முடியாது, பிரிவினவாதம் இருக்க முடியாது, பயங்கரவாதம் இருக்க முடியாது, அரசு பயங்கரவாதம் இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் செய்தி ஆரம்பித்திருக்கின்றோம். நாட்டிலே பல இடங்களிலே ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன, ஊரடங்கு நடக்கின்றன, நடத்தி நாட்டை குழப்பதற்கு செய்கின்றார்கள். இருக்கக்கூடிய எல்லா இனங்களுக்கும் மதங்களுக்கும் மொழிகளுக்கும் உரிய அங்கீகாரம் வேண்டும். செய்தியை கொண்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை இங்கு மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் மனோ கணேசன், ஆகம்வாதி அவுசலா, அந்தவாதி அவுசலா, பெதுவாதி அவுசலா, மீண்டும் இந்த நாட்டை அழித்து இன மத பேதங்கள், பிரிவினை, பயங்கரவாத, அரச பயங்கரவாதம் ஆகியவற்றை தூண்டி இந்த நாட்டினை அழிப்பதற்கு மீண்டும் எவருக்கும் நாம் இடமளிக்கப் போவதில்லை. வடக்கிற்கும் இடமளிக்கப் போவதில்லை, தெற்கிற்கும் இடமளிக்கப் போவதில்லை. பிரிவினைவாதிகளுக்கிடையே உறவு மற்றும் நட்பு காணப்படலாம். அதனை புரிந்து கொள்ள வேண்டும். பிரிவினைவாதிகள் வடக்கில் பேசினால் தெற்கில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு மதிப்பெண் கிடைக்கும். தெற்கில் பிரிவினைவாதிகள் கருத்துக்களை முன்வைத்தால் வடக்கில் உள்ள பிரிவினைவாதிகளுக்கு மதிப்பெண் கிடைக்கும். இதற்கிடையே தொடர்புகள் காணப்படுகின்றன. உத்தியோகபூர்வமற்ற புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் காணப்படுகின்றன. அதனை புரிந்து கொள்ள வேண்டும்.